Hello friends, welcome back to my channel Angeline Creations. இன்றைக்கி நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. சின்ன சின்ன டிப்ஸோடு கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் பர்ஃபெக்டாக ஒரு கட்லெட் செய்ய முடியும். ஃபஸ்ட் சக்கரவள்ளி கிழங்க நம்ம ப்ரெஷர் குக்கரில் போட்டு ஒரே விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இது ரொம்ப குழஞ்சிரும். நீங்கள் ப்ரெஷர் குக்கர் இல்லாமையும் நீங்கள் கடாயில் போட்டும் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக விடலாம். இப்போ நான் கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஒரே விசில் விட்டு இதை வேக வச்சு எடுத்திருக்கேன். தோல் இந்த மாதிரி ஈஸியாக உறிஞ்சி வந்துடும். நீங்கள் எல்லா தோலையும் நல்லா ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இதில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு பொட்டேட்டோ ஸ்மாஷர் வச்சு நம்ம நல்லா இதை மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த சக்கரவள்ளி கிழங்குல பார்த்திங்கன்னா சில சக்கரவள்ளி கிழங்கு வெரைட்டியில் நார் இருக்கும் சின்ன சின்னதாக. அதை ரிமூவ் பண்ணிட்டா கட்லெட் இன்னுமே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நான் அந்த நார் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறேன். அப்போ அந்த கட்லெட் பேட்டிஸும் நமக்கு பார்க்குறதுக்கு உருளைக்கிழங்கு பேட்டிஸ் மாதிரியே இருக்கும். யாருமே இதை சக்கரவள்ளி கிழங்குல செஞ்சதுன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையுமே நாரெல்லாம் எடுத்து நல்லா ஃபில்டர் பண்ணி ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன் சக்கரவள்ளி கிழங்க. இப்போ இது நம்ம தாளித்து கொஞ்சம் வெங்காயமெல்லாம் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டேன். இந்த பெரிய வெங்காயம் ராவாக கொஞ்சம் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கலந்து அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், கரம் மசாலா, அப்புறம் சீரகத்தூளும் 1/4 டீஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போ இந்த மசாலாஸோட ரா ஸ்மெல் போகிற மாதிரி வதக்கிட்டு கேரட்டும் பீன்ஸும் பொடியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இதோடு சேர்த்து லைட்டாக இதை வதக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதோட ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம மசிச்சு வச்சுருந்த சக்கரவள்ளி கிழங்குல சேர்த்துட்டு கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக சேர்த்துருக்கேன். அப்போ தான் நமக்கு அந்த பேட்டிஸ் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ ஒரு முட்டையை இந்த மாதிரி நல்லா அடித்து கலக்கிட்டு சக்கரவள்ளி கிழங்கு நம்ம பண்ணி வச்சுருந்த அந்த மிக்ஸை ஒரு பாலாக உருட்டி அதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டையாக தட்டிட்டு முட்டையில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி வைக்கணும். முட்டைக்கு பதில் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் கரைச்சி வச்சுட்டு அதையும் டிப் பண்ணிக்கலாம். எக் சாப்பிட்றவங்க எக் வச்சு செய்யுங்க, சாப்பிடாதவங்க கார்ன்ஃப்ளவர் வச்சு செய்யுங்க. இதே மாதிரி நம்ம எல்லா பேட்டிஸும் ரெடி பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு நம்ம இந்த கட்லெட்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிக்கலாம். நமக்கு டீப் ஃப்ரை பண்ணணும், நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக வேணும்னா நீங்கள் கடாயில் எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரையும் பண்ணலாம். பட் கட்லெட்ஸ்க்கு நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணி கொடுத்தாவே போதும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக சூப்பராக ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.